செலவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அது சாதாரணமா இல்ல, அதிர்ச்சி அளவுக்கு அதிகம். ஈரானோட மோதல் தொடங்கியதிலிருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் படை அமைதியாக பெரிய இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பென்டகன் பிரஸ் மீட்ல இத முழுசா சொல்லவே இல்ல. இப்போ வரைக்கும் டேமேஜ் வேல்யூ $2 பில்லியன் தாண்டி போயிருச்சு. இது ஒரு கணிப்பில்ல, இது ஒரு திட்டமிட்ட எண்ணிக்கையும் இல்ல. இது நேரடியாக நடந்த இழப்புகளின் கணக்கு. அமெரிக்கன் ஏர் பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த லிஸ்ட பார்த்தாலே புரியும். F-15E ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ் ஒரு விமானம் $80 மில்லியன் மேல காஸ்ட் ஆகும். இப்போ போர்க்களத்துல சிதிலமா மாறிருச்சு. டேங்கர் ஏர்கிராஃப்ட் முழு ஏர் ஆபரேஷன்ஸை தொடர்ந்து நடத்த உதவும் முக்கிய சப்போர்ட். அது பயன்பாட்டுக்கு வருவதற்குள்ளேயே டிஸ்ட்ராய் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ், சப்போர்ட் ஏர்கிராஃப்ட் இவை ஃபிளாஷி இல்ல, ஆனா நீண்ட கால போராட்டத்துக்கு பேக்போன். அததான் ஒரே மாதிரியாக ஒன்றொன்றா அழித்து வராங்க. அடுத்தது ட்ரோன்ஸ். 17 அன்மேன் சிஸ்டம்ஸ் ஏற்கனவே இழந்துட்டாங்க. ஒவ்வொன்றும் ஒரு சாதனம் மட்டுமில்ல, அது தகவல் சேகரிப்பு திறன், மேல்நோக்கு கண்காணிப்பு, தாக்குதல் திறன். இதையெல்லாம் ஒரு இரவுல மீண்டும் உருவாக்க முடியாது. ஹெலிகாப்டர்கள் கூட சிறப்பு காம்பேட் பயன்பாட்டுக்காக டிசைன் பண்ணப்பட்டவை. விமானங்கள் செய்ய முடியாத வேலைகளுக்குத்தான் இவை. அவையும் இப்போ இல்ல. இந்த எண்ணிக்கைகள் என்ன சொல்லுது? இது பண இழப்பு மட்டும் இல்ல, இது இன்னும் சிரமமான உண்மையை காட்டுது. இந்த மோதலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பணத்தால் மட்டும் எதிரியை வெல்ல முடியாத நிலை. ஈரான் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? அமெரிக்கன் ஏர் பவரை ஆபரேட் பண்ண மிகவும் செலவாக, டிப்ளாய் பண்ண ஆபத்தானதாக, இழக்க மிகவும் வேதனையாக மாற்றிடுச்சு. $2 பில்லியன். ஆனா இந்த கணக்கு இன்னும் நிற்கல. வாஷிங்டன்ல யாரும் வெளிப்படையாக சொல்ல விரும்பாத கேள்வி, ஒரு கட்டத்திற்கு பிறகு செலவுதான் ஸ்ட்ராட்டஜியாக மாறுமா? இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டீப் அனாலிசிஸ் வீடியோஸ் வேண்டும்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.